வணக்கம் நண்பர்களே. விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு டிப்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கேன். இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அன்னைக்கு முழுக்க உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் நீங்கள் ரொம்ப உங்கள் வீடே ஒரு குதூகலமாக இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். அதனால் கண்டிப்பாக என்னுடைய சேனலை போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன டிப்ஸு சொன்னேன் அப்படின்றது புரியும். விநாயகர் சதுர்த்தி காலையில் வீட்டிலே காலைல எந்திரிச்சோனே கணபதியே ஓம் நமக அப்படின்றத நீங்கள் எல்லாரும் மந்திரத்தை உச்சரிச்சிங்க அப்படின்னா அன்னைக்கு முழுக்க உங்கள் எல்லாருக்குமே பாசிட்டிவ் வைப்ரேஷனும் கிடைக்கும், பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த இதை சொல்லிடுங்க. விரதம் இருக்கிறவங்க சாமை திணையில் கொலக்கட்டை பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு ரொம்பவே விசேஷமாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பூஜை முடிஞ்சதும் சைலண்ட்டாக மன நிம்மதிக்காண்டி குடும்பமாக சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க. அது ரொம்பவே விசேஷத்தை தரும். நீங்கள் பூஜை பண்ணும்போது 21 அருகம்புல் லீஃபை நீங்கள் சாமிக்கிட்ட வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே விசேஷமாக இருக்கும். நம்ம பூஜை பண்ணின மாதிரியும் இருக்கும், நம்ம வீட்டுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் கிடைக்கும். இந்த 21 அருகம்புல்லை வச்சு கும்பிடுறப்ப ரொம்பவே விசேஷம். பிள்ளையாருக்கு பிடிச்சது அருகம்புல்லு தான். அதே மாதிரி நம்ம வாசல் தெளிக்கிறப்போ மஞ்சள் தூளை தண்ணியில் போட்டு வாசல் தெளித்ததுக்கு அப்புறம் நீங்கள் அரிசி மாவில் கோலம் போட்டு அன்னைக்கு வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே விசேஷமாக இருக்கும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு ஒரு விளக்கு ஒரு நீங்கள் சமையல் மேடையில் வச்சுட்டீங்க அப்படின்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்ம அதிகாலையிலே விநாயகரை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம். நம்ம செஞ்ச பிரசாதம் எல்லாத்தையும் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாமளும் சாப்பிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு விநாயகருக்கும் பிடிச்ச மாதிரி செஞ்சாச்சு, அக்கம் பக்கத்தில் கொடுத்தாச்சு. அது ஒரு மகிழ்ச்சியை நம்மளுக்கு கொடுக்கும். அன்னைக்கு குழந்தைங்களை நீங்கள் விநாயகரை வரைய சொல்லி அதை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். அதை உங்கள் பூஜை ரூம்லேயும் வச்சு நீங்கள் சாமியும் கும்பிட்டுக்கிறலாம். விநாயகர் சிலையை வடகிழக்கு மூலையில் வச்சிங்க அப்படின்னா அது ரொம்பவே விசேஷம். அப்படி வச்சு கும்பிட்றப்ப தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். பூஜை கும்பிட்ற இடம் சுத்தமாகவும் சாந்தமாகவும் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். நீங்கள் சாமி கும்பிட்றப்ப உங்கள் குழந்தைங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கிளாப் பண்ண சொல்லி நீங்கள் கணபதி பாடல்கள் நிறையா பாடலாம். 108 போற்றி 108 பாடல்கள் அப்படி நிறைய இருக்குது. அந்த மாதிரிலாம் அவங்க குழந்தைங்கள கிளாப் பண்ண சொல்லி பாடுனீங்க அப்படின்னா வீட்டுக்கும் ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். உங்கள் குழந்தைங்களும் குதூகலமாக ஆயிடுவாங்க. உங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அதன் மூலியம் வீட்டில் இருக்க கெட்ட சக்திகள் எல்லாமே வீட்டை விட்டு வெளியே போயிடும். இது ஒரு ஐதீகமான உண்மை. இதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்கள லைனாக உட்கார வச்சு ஆளுக்கு ஒரு விநாயகர் கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வைக்கலாம். அதில் யார் பெஸ்ட்டாக நல்ல கதை சொல்கிறாங்களோ விநாயகரை பற்றி அவங்களுக்கு ப்ரைஸ் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தலாம். அதுவும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச சமையலை நீங்கள் செஞ்சு கொடுத்து அசத்தலாம். அன்னைக்கு அருகம்புல் ஜூஸை உங்கள் குடும்பமாக சேர்ந்து நீங்கள் செஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா இன்னும் விசேஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறதே கிடையாது. இதை ஒரு காரணமாக வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு நீ குடிச்சே ஆகணும், இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை சாக்க வச்சு நீங்கள் கொடுத்துடலாம். வாரம் குடிக்க முடியல, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குடிப்போம். உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் ஹெல்த்தி, உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி பூஜையை முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பூஜையில் இருக்கிற அந்த விளக்குகள் எடுத்து என்ட்ரன்ஸ்லேயோ இல்லை உங்கள் சமையல் கட்டுலேயோ நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சாயந்தரமும் ஒரு சின்ன ஆராதனை மாதிரி செய்யலாம். ரொம்பவே விசேஷமாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.